சென்னை புத்தக காட்சியில் ஜெயகாந்தனின் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம், சி மோகன் மொழிபெயர்ப்பில் ஓநாய் குலச்சின்னம் உள்ளிட்ட புத்தகங்கள் வாசகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் 49வது சென்னை புத்தக காட்சியை காண வருவோர் எண்ணிக்கை தினம்தோறும் அதிகரித்து வருகிறது. புத்தக காட்சியில் கலைஞரின் அணில் குஞ்சு மற்றும் சிறார் எழுத்தாளர் மு. முருகேஷின் கட்டை விரலின் கதை என்ற புத்தகம் ₹1 விற்பனை செய்யப்படுவது கவனத்தை ஈர்த்துள்ளது. நம்ம ஸ்டாலுக்கு வேடிக்கை பார்க்க வரவங்க கூட வெறுங்கையோடு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட கால சூழலில் அணில் குஞ்சு அப்படின்னு எழுதின ஒரு கதையை இப்போ ஒரு தனி சிறுகதையாக வெறும் ₹1 கொண்டு வரோம். இந்த தடவை சீர் வாசகர் வட்டத்தில் இந்த ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படிங்கிற மக்கள் பதிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே இந்த கதை எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் இது மக்கள் பதிப்பாக வரும்போது இது நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறனால இந்த விலையில் கிடைக்கும்போது நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி நிறைய பேருக்கு வாங்கியிருக்கேன். இன்றைக்கி ஒரு 10 பேருக்கு வாங்கியிருக்கிறேன். ஓநாய் குலச்சின்னம் என்னும் புத்தகம் இந்த புத்தக காட்சியில் அதிக கவனம் ஈர்த்துள்ளது. சீன எழுத்தாளர் எழுதிய இந்த புத்தகத்தை தமிழில் சி. மோகன் மொழிபெயர்த்துள்ளார். ஆமாம், ஒரு 50 ஆண்டு காலமாக தீவிரமாக கலை இலக்கியத்தில் நான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நான் கவிதை, சிறுகதை, கட்டுரை, நாவல் என்ன எல்லாமே எழுதியிருந்தாலும் எனக்கு மனசுக்கு இந்த வாழ்க்கைக்கு ஏதாவது ஒன்று உருப்படியாக போதும்னா இது ஒன்று போதுங்கிறது தான் இருக்குது. புதுமைப்பித்தன் கதைகள் என்ற புத்தகம் சீர் வாசகர் வட்டம் அரங்கில் மக்கள் பரிப்பாக கடந்த 2021ஆம் ஆண்டு அறிமுகமாகி மிகப்பெரிய அளவில் விற்பனையாகி வாசகர்களை கவர்ந்தது. இந்நிலையில் அதே புதுமைப்பித்தன் கதைகளில் சிறந்த 30 கதைகளை தேர்ந்தெடுத்து தெரிவு செய்யப்பட்ட புதுமைப்பித்தன் கதைகள் என்ற தலைப்பில் மீண்டும் களமிறங்கியுள்ளது. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் விஷ்ணு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.